வணக்கம் நேர்களே! மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும், ஆனந்தமும். தொடர்ந்து உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையை கேட்டு மகிழும் அன்பு நேயர்களுக்கு நன்றியும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கூட ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையை தான் பார்க்க போறோம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பொழுது, நான் இன்னும் அதிகமான சிந்தனை பதிவுகளை பதிவு செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு, இதோ அந்த பதிவுக்குள் நம்ம செல்லலாமா? ஓசோவோட ஒரு அருமையான சிந்தனையை தான் இன்னைக்கு உறங்கும் முன் ஒரு சிந்தனையாக பார்க்க போகிறோம். இயற்கை காட்சிகளை கண்டு நாம் ரசிக்கிறோம் இல்லையா? அதை சொல்கிறாரு, இயற்கை காட்சிகளை எல்லாம் கண்டு ரசிக்கிறீங்க, மனது அதன் அழகில் அப்படியே மயங்குது. மலை பிரதேசத்துக்கும் கூட ரொம்ப அருமையான ஒரு பயணத்தை நீங்கள் வைக்கிறீங்க. மலர் காட்சியை கண்டு ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது அப்படின்னு மகிழ்றீங்க. மலர்கள் அழகாக மலர்ந்து இருக்குது அப்படின்னு அதை பார்த்த உடனேயே உங்களுக்குள்ளார ஒரு புன்னகையும் வரவழைச்சிக்கிறீங்க. ரோஜா மலர்கள் மிகவும் அழகாக மலர்ந்து பார்ப்பதற்கு ரம்மியமாக எழிலாக இருக்கிறதே அப்படின்னு அந்த ரோஜா மலரை அழகாக அந்த வர்ணனையோடு ரசிக்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது வாடி வதங்கும் வரையில் அதன் இயல்பில் மாறாமல் இருக்குது. அதனால் உங்களால் அதை மீண்டும் மீண்டும் ரசிக்க தூண்டுது. ஒரு சின்ன ரோஜா மலர் மிகப்பெரிய ரோஜா மலராகவோ அல்லது தாமரை மலராகவோ மாறுவதற்கு முயற்சிக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது எப்படி இருக்கிறதோ அதன் அளவிலேயே தான் அது இருக்குது இல்லையா? அது வந்துட்டு இப்படி மாறணும் அப்படி மாறணும் அப்படின்னு ரோஜா மலரோ தாமரை மலரோ நினைக்கிறதே இல்லை. எந்த மலரும் வேறு மலராக மாறுவதற்கு முயற்சி செய்வதும் கிடையாது. அதன் அதன் இயல்பிலேயே மலர்ந்து கொண்டு இருக்கிறது. மற்ற மலர்களின் வரலாற்றினை அதுக்கு தெரியுமா? அது கேள்விப்பட்டது கூட கிடையாது. இயற்கை வளத்தில் எதுவும் எதனோடும் போட்டி போடுவதே இல்லை. இது நம்மளுக்கு நல்ல ஒரு புரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? அது பாட்டுக்கு அதன் இயல்பில் வாழ்ந்துட்டு போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அது இயல்பில் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். வேறு மாதிரியாக மாறிவிடுவதற்கு அது எப்பொழுதுமே முயற்சி செய்வது இல்லை. இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றும் அதன் நியமனப்படி ரொம்ப அருமையாக அழகாக வாழுது. பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்குது. இயற்கை தந்த அழகை இழந்து நிற்பவன் மனிதன் மட்டும்தான் இல்லையா? ரொம்ப அருமையாக அழகாக இருக்கிறது. அது அதன் இயல்பில் இருக்கிறதுனால தான் மனிதர்களாகிய நாம் அதனை ரசிக்கிறோம். இல்லைன்னா அது இயல்பை மாற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருந்துடும் இல்லையா? அப்போ ஒரு ரசனைத்தன்மையே இல்லாமல் போயிடும். இயற்கை தந்த அழகை ஆனால் நமக்குன்னு ஒரு இயல்பை கொடுத்துருக்கான் இறைவன். ஆனால் இயற்கை தந்த அந்த அழகை இழந்து நிற்கிறோம் மனிதர்களாகிய நாம். நமது இயல்பை இழந்து நிற்கிறோம் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப அருமையாக சொல்கிறாரு ஓசோ. காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு தன்னுடைய வரலாறு தெரியறதோட அடுத்தவர்களின் வரலாற்றை நன்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையான ஒரு விஷயம் தானே. தன்னை விட தன் வீட்டிற்கு அருகில் இருக்கிறவங்க பொருள் வளத்தில் உயர்ந்தவராக இருந்துட்டாங்க அப்படின்னா இவனுக்கு தூக்கமே போயிடுது அப்படின்னு ஓசோ சொல்கிறார். தன் இயல்பில் பொருளாதார வாழ்க்கையில் வளர்ந்து வருவது ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம இயல்பில் பொருளாதார வாழ்க்கையில் வளர்ந்துட்டு வரோம் அப்படின்னா அது தவறில்லை. ஆனால் மற்றவர்களை போல் மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் இல்லையா? என்ன செஞ்சாலும் உன்னால் வேறு எவராகவும் மாறிவிட முடியாது அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஓசோ ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. முயற்சி செய்வதிலேயே உனது தனிப்பட்ட இயற்கை அழகை இழந்து விடுவாய். அதாவது அடுத்தவங்களாக மாறிட்டே மாறணும்னு நினச்சிட்டே அந்த முயற்சியில் இருந்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட உங்கள் இயற்கை அழகை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே வரீங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லா முயற்சிகளும் பயனற்றவை தான். நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அடுத்தவங்களோட இயல்பாக மாற முடியாது. நம்ம இயல்புப்படி தான் நம்மளால் மாற முடியும், நம்மளால் வாழ முடியும். நீங்களாகவே இருங்க அப்படிங்கிறாரு. உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தான் உங்கள் உள்ளத்தில் கருணை உணர்வு எழுது. அப்புறம் நீங்கள் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. உங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் மற்றவங்களுடைய இயல்பையும் ஏற்றுக்க முடியும். உங்கள் இயல்பை வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்கணும். உங்கள் உள்ளத்தில் கருணை உணர்வு அப்போ தான் எழும். மன அமைதியோடையும் இயற்கை அழகோடையும் அப்போ தான் வாழ முடியும் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இது ரொம்ப இந்த கருத்தை மாற்றம் கருணை அப்படின்னு ரொம்ப அருமையான தலைப்பில் எழுதியிருக்கிறாரு ஓஷோவுடைய அவருடைய சொற்பொழிவில் இருந்து எடுத்திருக்காங்க. திடீர் இடி ஓசை அப்படிங்கிற
அருமையான தொகுப்பில் இருந்து நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நாமாக வாழ்ந்துவிட்டு போவதில் நமக்கு என்ன கஷ்டம் இருந்துவிட போகிறது? நாமாக மாறும் பொழுது தான் நம்மை நாமே நேசிக்க தொடங்குவோம். நம்ம இயல்புக்கு என்னென்னலாம் வருதோ அந்த இயல்பை நாம் முழுமையாகவே பயன்படுத்தினாவே நமது வாழ்க்கையே பத்தாது இல்லையா? நம்ம இயல்பை புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளார ஒரு தேடல் இருக்கணும். நமக்குள்ளார ஒரு விஷயம் இருக்கும். எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு பொக்கிஷமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம வெளிக்கொணர முயற்சி பண்ணணும் அப்படின்னா அதன் மூலமாகவே நாம் மிகவும் அருமையாக ஆனந்தமாக வாழ முடியும் அப்படின்னு உங்ககிட்ட நான் என் கருத்தை சொல்லிக்கொண்டு இந்த உறங்குமுன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்களை இந்த பகுதி உறங்குமுன் ஒரு சிந்தனை பகுதி உங்களுக்காக நான் கொடுத்து வருகிறேன். அருமையான இந்த தொகுப்போடு விடைபெறுகிறேன். அன்பு நேயர்களே, ரொம்ப அமைதியாக அப்படியே இந்த பதிவை அசை போட்டுக்கொண்டே உறங்குங்கள். விடியும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அமைதியான ஐப்பசி பௌர்ணமி நிலவில் அந்த சிவபெருமானின் அன்னாபிஷேக நிகழ்வை பல பேர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அப்படியான அந்த நிகழ்வை நீங்கள் அசை போட்டுக்கொண்டே உறங்குங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல உறங்கும் ஒரு சிந்தனை கதையினூடே சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பினை சொந்தங்களே. நன்றி நேர்களே.